ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மார்னிங் ஆப்பம் சுடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆப்பத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்க மாட்டேன். தோசை மாவை எடுத்து தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பால் அதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான், பச்சை பால் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டு நம்ம ஊற்ற வேண்டியது தான். யாருமே நீங்கள் இதை தோசை மாவில் பண்ணுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தனியாக தோசை மாவுக்கு தனியான மாவு நம்ம அரைக்க தேவையில்ல. ஒரே மாவில் அழகாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக, நடுவில் புஷ்ஷுன்னு சூப்பராக வெந்து பேக் சைடு அழகாக செவந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் இதாக செஞ்சு பாலோடு நாங்கள் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம், நானும் என் பையனும். ஒன்றும் போய் அர்ச்சனை பண்ணலை, என் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் நந்தவனம்னு சொல்லிட்டு நிறைய பூச்செடி டிஃப்ரெண்ட்டாக அந்த கார்டன் உள்ளே இருக்குது. இப்போ தான் நாங்களே வந்தோம். வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணோம், உடனே வந்துட்டாங்க. போய் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் வரக்குள்ளேயே நான் லைட்டாக காய்கறி வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு எனக்கும் என் பையனுக்கு தான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ் வச்சுட்டு காய் போட்டு சாம்பார் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு அப்பளம் வறுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ரைஸ்லாம் குக்கரில் வச்சா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் எப்பயுமே வடித்து தான் எடுப்பேன். அதுக்காக ரைஸ் ஒரு பக்கம் நான் வச்சுட்டு ஒரு பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொங்குதுன்னா நீங்கள் மரக்கரண்டி அது மேலே வச்சிட்டிங்கன்னா எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொங்காது. காய்கறி வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக கோஸு, கத்திரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எப்பயோ வச்ச பச்சை மிளகா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த பாக்ஸில் வர தண்ணியெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா ஒரு தடையும் நம்ம வைக்கிற காய்கறிலாம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தண்ணியால் தான் அது அழுகி போகிறதே சரி. அதனால நம்ம அப்பப்போ தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வாங்கிட்டு வரதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மிளகாலாம் இப்படியே வச்சிட்டோம்னா நம்ம எடுப்போம் இல்லையா, ஒரு 2 days ஒன்ஸ் எடுப்போம்னா அப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அந்த பக்கம் சாதமும் வெந்துட்டுருக்கு. அந்த பக்கம் குக்கரில் விசில் வந்துடுச்சு. நான் ஸ்லோ பண்ணி விட்டுருக்கேன். புதினா எல்லாத்தையும் நான் ஆஞ்சி வைக்கிறேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால கையோடு ஆஞ்சி வச்சுட்றேன். கொத்தமல்லி தழையை வேற கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அழுகி போனதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வைக்கக்குள்ளே ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அழுகிடும். தோரம்பயிறு நான் கொஞ்சம் வெயிலில் காய வைக்கலான்னு இருக்கேன். அதனால தான் நான் முரத்தில் கொட்டி வெயிலில் வச்சுட்டு அது மாட்டினு ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கோம். சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் தக்காளி ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் குடிக்க மாட்டான், நான் மட்டும்தான். எனக்காக நான் தக்காளி ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். வெயிட் லாஸில் இருக்கவங்க சுகரை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல ரெட் கலர் தக்காளின்னா நல்ல ரெட் கலரில் ஜூஸ் வரும். இது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை. எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். நான் நின்றுக்கிட்டே குடிச்சிட்டு, ஏன்னா எனக்கு டைம் இல்லை குக் பண்ணணும், நின்றுக்கிட்டே குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக செடி. இதை கிள்ளி மூக்கில் வச்சு அப்படியே பெருஞ்சீரக வாசனை வருது. இதோட தண்டெல்லாம் சூப்பில் போட்டு குடிக்கலாம். அந்த லீஃப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வெஜிடபிள் சாலட் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது பாருங்கள், ஸ்டார் நெல்லிக்காய். கார்டனில் தண்ணி பாசலாம்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. வீட்டில் யாரும் இல்லை, நானே பையன் மட்டும்தான். அப்போ நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கொஞ்சம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். அப்படியே என் பையன் விளாட ஆரம்பிச்சிட்டான், விளாடிட்டுருக்கான். நான் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். கருவேப்பிலையும் நமக்கு தேவை. ஏன்னா நான் புதினா கொத்தமல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். கருவேப்பிலை வீட்டில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால் கருவேப்பிலையும் பறிச்சிட்டு
பூ கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம், செம்பருத்தி பூ இருந்துச்சா சாமிக்கு வைக்கலாம் ஈவினிங் சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். மொட்டா வச்சாலும் அது நெக்ஸ்ட் டே அழகாக பூத்துருக்கும், அதனால் மொட்டாக இருந்தாலும் பறிச்சிடுவேன். என் பையன் பாருங்கள் அந்த டிராக்டர் வச்சு விளாட்றான். அது 200 ரூபா தான். இங்கே நிறைய பேர் நார்த் இந்தியன் கடை போட்டிருந்தாங்க, அங்கே தான் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் அதை வச்சுட்டு விளாட ஆரம்பிச்சிட்டான். இந்த பூ முக்கியமாக பறிக்க வந்தேங்க. எனக்கு பல்லுலாம் ரொம்ப ஒரு பல்லு பயங்கரமாக கூசுது, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. இது கம் கேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி தான். இந்த பூ வந்து நம்ம பல் வலின்னா அந்த பூவை வந்து அதில் மென்னோம்னா அந்த பல்லு வலி அந்த இடம் ஃபுல்லாக மறுத்து போயிடும். நான் பெரிய பூ ஒரு தடவை கடிச்சிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், அதனால தான் சின்னதாக பறிக்கிறேன். எந்த பல்லு கூசுதோ எந்த பல்லு வலிக்குதோ அந்த பல்லில் வச்சு லைட்டாக நம்ம அந்த இடத்த வச்சு மென்னுட்டோம்னா அந்த ஏரியா ஃபுல்லாக மறுத்து போயிடும், பெயினும் நல்லா ரிலீஃபாக இருக்கும். நான் இது கடிச்சதுனால தான் எனக்கு அந்த கூசுறதே போச்சு, என்னால் சரியாகவே சாப்பிட முடிஞ்சுது. அதுலேருந்து நான் ஒன்று பறிச்சுட்டு இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே என் பையன் எல்லாத்தையுமே பறித்து கீழே போட்டுட்டான். அப்புறம் இந்த மிளகா பறிக்க வந்தேங்க. இந்த மிளகா வந்து எல்லாத்தையும் பழுத்த மிளகா எல்லாத்தையுமே பறித்து நம்ம லைட்டாக பூண்டு போட்டு வதக்கிட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன தேவையோ எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். நான் ஆனால் கார சட்னி அரைக்கிறதுக்காக தான் அதை பறிச்சிட்ருக்கேன், நிறைய போட்டு காரமாக அரைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. மிளகா எல்லாம் பறிச்சாச்சு. மருதாணி கொஞ்சம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் காசுறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு எண்ணெய் காசின வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். மருதாணி பறிக்கிறதுக்கு வந்தேன். இந்த மாதிரி அந்த விதையை அப்படி கசக்கி நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய செடி வளர்ந்துடும். அப்புறம் 2-3 மிளகா இருந்துச்சு, அதையும் நான் பறிச்சுட்டு அந்த மிளகா கூட ஸ்டோர் பண்ணிப்பேன். என் பையன் விளையாடிட்டே இருந்தான். அவன் உட்காந்து எழுந்தான், அவனுக்கு ஏதாவது வாயு பிடிச்சிக்கிச்சா தெரியல, கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனால் சுத்தமாக முடியல, வாமா போகலான்னு சொல்லிட்டு மேலே இட்டுட்டு போயிட்டான். பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். கால் வலிக்குதுமான்னு ரொம்ப நேரம் விளையாடலான்னு தான் அவனை இட்டுட்டு வந்தேன். தனியாக இருக்கானே விளையாடலாம், மண்ணில் விளையாட விடலான்னு, ஆனால் அவன் போயிட்டான். 2 தேங்காய் இருந்தது, அதை உரிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது சுண்டக்காய் வத்தல் செய்ய சுண்டக்காவெலாம் நசுக்கிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். இவன் இங்கே வந்து உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்கான். கிளிப்பெலாம் வச்சுட்டு தான் எப்பயுமே விளையாடுவான். அந்த கிளிப்பை எனக்கு துணி காய வைப்போம் இல்லையா, அதுக்காக கூட அவன் தரமாட்டான், வச்சுட்டே விளையாடுவான். நான் எவ்வளோ தான் வாங்கினாலும் அவன் எடுத்து வச்சுப்பான். ஏதாவது விளையாடிட்டு இருக்கட்டும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலன்னா சரிதான்ட்டு கொடுத்துட்டு நான் மாவு ஊற வச்சுருந்தேன், அதை அரைக்கிறதுக்காக நான் போயிட்டேன். மாவு காலியாகிடுச்சு. நம்ம எப்பயுமே நான் ஆப்பம் சொன்னேன் இல்லையா, அந்த மாவு வந்து ஃப்ரெஷ் மாவில் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் புளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாவில் வந்து ஆப்பம் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாவு காலியானதுனால நான் வந்து இப்போ மாவு அரைச்சிட்ருக்கேன். அரைச்சிட்டு கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது, அதனால் வந்து காலிஃப்ளவர் 65 போடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிளகாத்தூள் கார மிளகாத்தூள் இருக்குல்லையா போட்டு கரம் மசாலா தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சுடு தண்ணியில் வேக வச்சு போட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரையும் போட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு, சாப்பிட வேண்டியது தான். சைட் பை நான் வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். வெந்தயம் ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியே நம்ம ஊற்றி உளுந்துக்கலாம், அரைச்சிக்கலாம். அந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சி தான், அதையே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க நான் எல்லா 65 போட்டாச்சு. போட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அதோட என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு, நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா பிரியாணி பேரடைஸ் இருக்குது இல்லையா, அங்கே தான் இருக்கோம். வெளியில் வந்தாலே என் பையனுக்கு ஒரே சந்தோஷந்தான். ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவன் பேசிகிட்ருக்கான் அவங்க அப்பா கிட்ட.
நிறைய காம்போ ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பாருங்கள் எல்லாமே ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கு. பிரியாணி பேரடைஸில் தான் பிரியாணி 65 பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஞ்சர் சிக்கனா பார்க்கக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கணும் வீட்டில். நான் ஜிஞ்சர் சிக்கன்லாம் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. அதை முடிச்சுட்டு இங்கே எங்கே வந்திருக்கோன்னா கிச்சன் கிங்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே தான் வந்திருக்கோம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஷவர்மாலாம். 1+1 ஆஃபர் போட்டிருக்கு இல்லையா, அதில் 100 ருபீஸ்க்கு 2 கொடுப்பாங்க, 1 50 ருபீஸ்ன்னு கொடுப்பாங்க. எங்களுக்கு தான் தந்தூரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. நாங்கள் அப்படியே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு நானே என் பையனும் பேசிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தோம். உண்மையாகவே அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன் கிங்கில் சூப்பராக இருக்குங்க. தந்தூரிலாம் பயங்கரமாக இருக்கும். நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் நாங்கள் இலையில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இப்படி தான் இந்த டே போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.